ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். அண்ட் 11 days 12 days ஆச்சு வீடியோவே போடல. இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். என்ன அப்படின்னா, எனக்கே ரீசெண்டாக உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஸோ முடியாமல் தான் இருந்தேன். அண்ட் பெயிண்ட் ரெனோவேஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தண்ணி குடிக்காமல் டிஹைட்ரேஷன் ஆகி ஒரு மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கடைசியில் வெளியே வந்துட்டேன். ஸோ வீடியோ போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் என்னன்னா டைம் இல்லை. பட் அந்த டைமில் ஒருத்தங்க நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தாங்க. பட் நான் அதை கவனிக்கவே இல்லை. பட் அந்த கவனிக்கல, நான் அவங்கள்ட்ட போய் சாரி ரெக்வஸ்ட்லாம் பண்ணேன். பட் என்னன்றதை நான் படித்து காட்டுறேன். ஸோ அது ஒரு மெயின் ரெக்வஸ்ட். ஆல்ரெடி நம்ம சத்விகா அப்படின்னு போட்டிருந்தோம். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சரி, நம்ம வீடியோ போட்டு ஒரு 10 பேர் பண்ணுறாங்க, அதை நம்மகிட்ட மென்ஷன் பண்ணுறாங்க. எத்தனை பேர் தனியாக பண்ணாங்கன்னு தெரியல. ஷேர் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 400 சம்திங். ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பட் அதை நம்பி இன்னொருத்தர் நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. பட் அவர் சொன்னது எனக்கு வந்து என்னென்னா சொல்கிறேன். பட் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களே ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். இதனால ஒரு 3 பேர் லைஃப் சேவ் ஆகும்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ நானும் அதான் சொல்கிறேன், ஒரு 3 பேர் லைஃப் சேவ் ஆகும். கண்டிப்பாக மறக்காமல் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இவரோட நேம் பார்த்தீங்கன்னா கோபி டி க்ரூஸ். முடிஞ்ச வரைக்கும் நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹாய் அண்ணா, நீங்கள் இந்த மெசேஜை பார்ப்பீங்களான்னு தெரில, எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தேவைப்படுது. இதனால ஒரு 3 பேர் லைஃப் சேவ் ஆகும். என்னோட நேம் வந்து கோபி, ஏஜ் 24. எனக்கு ஹார்ட் அட்டாக் அண்ட் கிட்னி டிசீஸ் இருக்குது. அம்மாவோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 50. பேர் வந்து விஜயலட்சுமி. அவங்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் இன்ஃபெக்ஷன், டிபி இருந்துச்சு. அப்பா ஏஜ் 74. அவருக்கு இடுப்பில் கட்டி இருக்குது. அவரால் ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது. லாஸ்ட் 25 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து எந்த விதமான ஜாபுக்கும் போகல. இந்த பிரதர் கோபி தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. இவருக்கு பிரதர்ஸும் சிஸ்டர்ஸ் யாருமே கிடையாது. ரெண்டல் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அவங்க எல்லாருக்குமே சம்திங் வீட்டில் உள்ள 3 பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, எதுவுமே அவங்களால மணியும் எதுவுமே ஏர்ன் பண்ண முடியல. ஸோ அதனால் ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதோட ஃபோட்டோஸ் அவங்க எல்லாமே நமக்கு அனுப்பியிருந்தாங்க. அண்ட் மணி டோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் வந்து ஒரு வீடியோ மென்ஷன் பண்ணி அவங்களுக்காக போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, 2 மாதத்துக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே. ஸோ இந்த பிரதருக்கு என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 லிட்டர், அதாவது நம்ம ரசம் சாப்பிட்டாலும் சரி, இந்த லிக்விடாக 1 லிட்டர் மட்டும் தான் அவரால் வந்து குடிக்க முடியும். தண்ணியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். ஸோ பெரிய ப்ராப்ளத்தில் அந்த அண்ணன் இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப் அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ என்ன பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இல்லைனாலும் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டை கூட நீங்கள் அனுப்பலாம். ஸோ அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு ஃபேமிலியில் 3 பேருக்குமே கஷ்டம் யாருமே இல்லை அப்படின்ற போது நம்ம தான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுவும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ நிறைய வீடியோ மேக் பண்ண நினச்சிட்டே இருந்தேன். பட் இதை பார்த்தோன்னே எனக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோவை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வீடியோ நான் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இது எல்லாமே நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன். ஒவ்வொரு ஃபோட்டோஸ், ஒவ்வொரு பிக்ஸும், ஒவ்வொரு இது மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அந்த 3 பேர் லைஃப்பையும் சேவ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.